நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்திய தலைப்பில் மீண்டுமாக இன்றைக்கு நற்கருணை நாதரை பற்றி நாம் தியானிப்போம். நம்முடைய ஆலயங்களிலே வழக்கமாக நற்கருணை பற்றியானது நடு மைய பகுதியில் இருக்கும். அதற்கு மேலே பாடுபட்ட சுருவம் ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று திருச்சபையின் சட்டங்கள் கூறுகின்றன. ஆனால் கடந்த 20-25 வருடங்களாக புதிதாக கட்டப்படும் ஆலயங்கள் அல்லது ரெனோவேட் பண்ணப்படும் ஆலயங்களிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். நற்கருணைநாதர் பெட்டிக்கு மேலே பாடுபட்ட சுருவம் இருக்கிறது. அதற்கும் மேலே அந்த ஆலயத்தின் புனிதர்களின் உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, சுருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது எதை குறிக்கிறது? நற்கருணை நாதரை நாம் அவசரப்படுத்துகிறோமா அல்லது ஓரங்கட்டுகிறோமா? இன்னும் ஒரு சில ஆலயங்களிலே நடுப்பகுதியில் நற்கருணைநாதர் பெட்டி இருப்பது கிடையாது. ஒன்று இடப்பக்கத்திலோ அல்லது வலப்பக்கத்திலோ வைத்து நடுவிலே திருச்சிலுவை வைத்து அதற்கு மேலே புனிதர்களுடைய சுரூபங்களை வைக்கிறார். ஒரு சில ஆலயங்களில் அந்த பாடுபட்ட சுரூபம் கூட வலப்பக்கத்திலோ இடப்பக்கத்திலோ வைக்கப்பட்டு புனிதருடைய உருவங்களை சுரூபங்களை மையத்தில் வைக்கிறார். இதெல்லாம் திருச்சபை கற்றுக் கொடுத்த பாடங்களா அல்லது ஆங்காங்கே இருக்கின்ற ஆயர்களும் குருக்களும் செய்கின்ற காரியங்களா? இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவைகளா? இவையெல்லாம் மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றன? நற்கருணை நாதரை விட முக்கியமானவை புனிதருடைய சுரூபங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறதா? பாடுபட்ட சுரூபத்தை விட முக்கியமானது புனிதருடைய சுரூபங்கள் என்று கற்பிக்கிறதா? நற்கருணை நாதருடைய இவைகளெல்லாம் மேலானவர்கள் என்று கற்பிக்கின்றதா? எதை நோக்கி இந்த திருச்சபை சென்று கொண்டிருக்கிறது? நாமெல்லாம் திருச்சபையில் ஒரு அங்கத்தினர். இதெல்லாம் பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் பங்கில் உள்ள பங்கு அதிபதிகளை நீங்கள் கேளுங்க. ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்ய? திருச்சபையின் சட்டம் எப்படி சொல்லவில்லையா? இன்னும் ஒரு சில இடங்களில் ஆர்கிடெக்சரல் வியூ என்பது மூலமாக ஆலயங்கள் பென்டகன் எண்கோணம் 10 கோணம் என்று வடிவத்தை பிடித்து எது மையம் என்றே தெரியாது. ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பீடத்தை இன்னொரு இடத்தில் வைத்திருவார். அப்பொழுது நற்கருணைநாதர் மையத்தில் வரமாட்டார். எந்த ஒரு ஆலயத்துக்கு எந்த ஒரு பக்தர்கள் சென்றாலும் ஆலயத்தில் மையப்பகுதியில் இருப்பதுதான் கடவுள் மேன்மையார் என்று உணர்வார். இப்பொழுது நற்கருணைநாதர் ஓரங்கட்டப்பட்டு புனிதருடைய ஒரு சுருவல் வைக்கும் பொழுது யார் மேன்மையார் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? இதை நாம் ஏன் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும்? நாம் தான் திருச்சபை என்பது உணர்ந்து உங்கள் பங்கு அதிபதிகள், உங்கள் நண்பர் குருக்கள், ஒரு உறவினர்களுடைய கேள்விகளை கேளுங்கள். வாய் மூடி பேசாமல் இருக்காது. அது சரி என்று திருச்சபை சொன்னால் ஏன் சரி என்று கேளுங்கள். எப்படி சரி என்று கேளுங்கள். நற்கருணை நாதருக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஆலயம் எதற்காக நாம் ஆலயத்தில் நற்கருணை வைக்கிறோம்? அந்த இடத்துல திருச்சபையிலே கத்தோலிக்க திருச்சபையிலே 24 பிரிவுகள் இருக்கிற ரைட்ஸ் என்று சொல்வார், RITS. எல்லாவற்றிற்கும் பொதுவானது உண்டு. நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரே காரியம்தான். மற்ற பக்தி முயற்சிகள் எல்லாம் எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொள்வார்கள், கொள்ள மாட்டார்கள், வித்தியாசம். நாம் இருப்பது லத்தீன் மரபு. இன்னும் எத்தனையோ மரபுகள், சீரோ மலபார், சீரோ மலங்கார், ஆர்த்தடாக்ஸ் என்று எத்தனையோ மரபு கிடைக்கின்றன. ஆனால் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் நற்கருணை நாதரில் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஓரங்கட்டுகிறோமா? திருச்சபை ஓரங்கட்டுவது நாமும் ஓரங்கட்டுகிறோமா என்பதை நினைவுபடுத்தி இந்த நாளுமாக இதை உங்களை சார்ந்த ஆயர்கிட்ட கேட்கலாம், உங்கள் பங்கு தந்தையிடம் கேட்கலாம், உதவி பங்கு தந்தையை கேட்கலாம், பள்ளிக்கூடத்தில் நடத்தும் ஆள்கள் கேட்கலாம், திருத்தல் அதிபர் ரெக்டரிடத்தில் கேட்கலாம், பிரின்சிபல் இடத்தில் கேட்கலாம், இன்னும் ப்ரொஃபஸராக இடத்தில் கேட்கலாம். எத்தனையோ ப்ரொஃபஸர், ரெக்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், சான்சலராக இருக்கலாம். அவர்களெல்லாம் கேளுங்கள். நீங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், குருக்களை பார்த்து நீங்கள் கேட்டு அதை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு நினைக்கிறேன். இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்செய்தியிலே அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.